கிட்டத்தட்ட 6 ஆண்டு கால முயற்சியில பல்வேறு ப்ராசஸை கடந்து வந்து செயல்பாட்டுக்கு போக வேண்டிய நேரத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் விஜய் அரசால கைவிடப்படும். பல விஷயங்கள்ல அவர் ஜெயலலிதாவை பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறது போலீஸ் புரூட்டாலிட்டியில ஆரம்பிச்சு இந்த அரசை நடத்துகிற முறையிலிருந்து பல்வேறு விஷயங்கள்ல அவர் ஜெயலலிதாவை பின்பற்றுகிறார் அப்படிங்கிறதுல இன்னொரு அந்த கிரீடத்துல இன்னொரு சிறகு மாதிரி இன்னொன்று சொல்லிட்டு இருக்காரு. ஜெயலலிதா மாதிரியே முந்தைய அரசு உருவாக்கிய திட்டங்களை தலைமைச் செயலகம், லைப்ரரியை, இது எல்லாத்தையும் ஜெயலலிதா அதே போல இந்த மதுரவாயல் பாலத்தை வேணான்னு கைவிட்டதை போல இன்னொருத்தருக்கு பேர் போகக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தை கேன்சல் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கையில் விஜய் ஈடுபட்டிருக்காரு. இது பரந்தூர் அவருக்கு வேணா செல்ல பிள்ளையா இருக்கலாம். அவர் போன ஒரே ஒரு போராட்டம், ஒரு முதல்ல போனது ஃபர்ஸ்ட் படம் மாதிரின்னு வச்சுக்கலாமே. அதனால அது செலுத்துதா என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் இது அவருடைய ஈகோவை திருப்திப்படுத்துறதுக்கு மட்டுமான நடவடிக்கைன்னு நம்புறதுல நமக்கு ஒன்றும் பெரிய தரவுகள்லாம் தேவையில்லை. ஏன்னா இவரே தான் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் போய் உங்க பக்கம் நிற்பேன்னாரு. இப்போ அதை விட மோசமா தூய்மை பணியாளர்கள் நடத்தப்படுறாங்க. கேட்பார் இல்லை, ஊடகங்கள் இல்லை, 24 மணி நேரம் லைவ் கிடையாது, யார் புலம்புலும் கேட்க நாதி இல்லை, அதை தூக்கி போட்டாச்சு. அரசு ஊழியர்கள் பெருமளவு இவர் ஆதரிச்சாங்க. பெருமளவு இல்லை, டேட்டா சொல்றது அவ்வளவு இல்லை, ஆனால் குறிப்பிடத்தக்க அளவு ஆதரிச்சாங்க. அவர்களோட பென்ஷனை கடன் கிடைச்சாதான்னு தூக்கி ஓரம் போட்டாச்சு. இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் அவர் எதெல்லாம் சொன்னாரோ, கஸ்டோடியல் டெத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அவர் சென்னையில் நடத்தினாரு. ஆனா இப்போ கஸ்டோடியல் டெத் இது வரைக்கும் 5-6 தாண்டி இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் தான் கொடுத்த வாக்குறுதிகள் பக்கம் நிக்கல. ஒரே ஒரு விஷயத்துல, பரந்தூர் விஷயத்துல அதை செயல்படுத்துறாரு. ஸோ அது ஈகோங்கிறதுக்கு மேல நாம பொருட்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்படி தலைமைச் செயலகம் போலவோ அல்லது ஒரு லைப்ரரியை நாசம் பண்ணதுங்கிறது போலவோ இது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக ஒரு வெளிநாட்டு மூலதனத்தையும் இங்க இருக்கிற இளைஞர்களோட வேலை வாய்ப்பு, தொழிற்சாலை இது சார்ந்தும் நாம வடிவமைத்திருக்கிற வேளையில் நாம் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை ரொம்ப சர்வசாதாரணமா ரத்து செய்யறது அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கிற சிக்கலை பார்த்துருவோமே. நாம ஒரு நகரம் சார்ந்த ஒரு மாநிலமா ரொம்ப காலத்துக்கு முன்பே மாறியாச்சு. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு பெருநகரங்களை சார்ந்து இருக்கிற மாதிரியான பொருளாதார கட்டமைப்புல தான் இருக்கு. நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ், ஃபேக்டரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம மற்ற மாநிலங்களைப் போல அல்லாமல் விவசாயத்தையோ அல்லது கைத்தொழில் மாதிரியானவற்றையோ பெருசா நம்பாம முழுக்கவே நகரங்களை சார்ந்த ஒரு பொருளாதார கட்டமைப்பை நாம வச்சாச்சு. இங்க இருக்கிற ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாமே அதை சார்ந்து, மக்களோட மனோநிலை வரைக்கும் அவர்களோட கல்வி எல்லாமே இதை சார்ந்து இருக்கிற ஒரு மாநிலத்தில் விவசாயத்துக்காக நாங்க ஏர்போர்ட்டை நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான சால்ஜாப்பு ரொம்ப ஆபத்தானது. இன்ஃபேக்ட் விவசாயத்தை நம்பிட்டு இருக்கிறதுங்கிறது இனிமே இந்தியாவில் ஒரு தற்கொலை முயற்சியா மாறும். அதற்கான ஃபவுண்டேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டுமானம், அடிப்படை அமைப்பு, கட்டமைப்பு எல்லாமே ஒரு நகரத்தை சார்ந்து இருக்கும்போது நகரத்துக்கு பக்கத்துல ஒரு ஏர்போர்ட் வர்றதை விரும்பல அப்படின்னா அது யதார்த்தத்துக்கு பொருத்தமா இருக்க போறது இல்லை. அண்ட் மோர் ஓவர் இதை தாண்டி பெங்களூரோ ஹைதராபாத் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பை விட இன்னும் மேம்பட்ட விமான நிலைய கட்டமைப்பை உருவாக்குறாங்க. விமான நிலையத்திற்கு ஒரு தேவை இருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னையை விட்டுட்டா வேறு எங்குமே இந்த அளவுக்கான போக்குவரத்து இருக்கிற விமான நிலையங்களை நம்மளால உருவாக்கவே முடியல. கோயம்புத்தூர்ல ரொம்ப காலமா முக்கிட்டு இருக்காங்க. அங்க நிலம் கையகப்படுத்தி அந்த ரன்வேவை எக்ஸ்டெண்ட் பண்றதுங்கிறது நடக்கவே இல்லை இது வரைக்கும். திருச்சியை எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனாலும் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் வர்றதில்லை. அங்க உள்ள கோயில் மாதிரி கட்டி வச்சு சிலையெல்லாம் வச்சு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் திருச்சி விமான நிலையத்தை மேம்படுத்தி இருக்காரு. தமிழ்நாட்டிலிருந்து பல லட்சம் பேர் வெளிநாட்டு வேலைக்கு போறாங்க. இந்த வெளிநாட்டு வேலைக்கு போறவங்கள பெரும்பாலானவர்கள் பெங்களூர் ஏர்போர்ட்டையோ திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டையோ நம்பி தான் போயிட்டு வர வேண்டியிருக்கு. சென்னைக்கு வருகிற இன்டர்நேஷனல் விமானங்கள் ரொம்ப குறைவு. ஏற்கனவே சென்னை சுமாரா 2.2 கோடி பயணிகளை ஆண்டொன்றுக்கு கையாளும். இது அதனுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி. இதுதான் அடுத்த சில ஆண்டுகள்ல, இன்னொரு 5-6 வருஷத்துல இது 5 கோடி பயணிகளை கையாள வேண்டிய நிலைமைக்கு இந்த ஏர்போர்ட் போகும். அது சர்வ நிச்சயமாக சென்னை விமான நிலையத்தால் தாங்க முடியாது. கிட்டத்தட்ட ஹைதராபாத் விமான நிலையம், டெல்லி விமான நிலையம் எல்லாமே 5000 ஏக்கரை விட அதிகமான பரப்புல இருக்கு. பெங்களூர் ஏர்போர்ட்டு 4000 ஏக்கருக்கு மேல சைஸ் இருக்கு. அவர்கள் எல்லாருமே மிக பெரும்பாலான விமான போக்குவரத்தை அவங்க கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. சென்னை பின்தங்கிட்டே இருக்கு. ஆனால் தமிழ்நாடு பெருமளவு ஆட்களை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி அதன் வழியாக ஒரு ரெவென்யூ பார்க்குற ஒரு மாநிலம். இனமேயும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது தான் நமக்கான முக்கியமான வருவாய் ஆதாரமாக இருக்க போகுது. ஏன்னா அதற்கு தகுந்த மாதிரி தான் நாம் நம்முடைய கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். கல்வி கட்டமைப்பு எதுவாக இருந்தாலும். அண்ட் வெளிநாட்டு வேலைகள், ஆட்களுக்கான தேவை அதிகரிக்குது. ஜப்பானில் அடுத்த 10 வருஷங்களில் 1 கோடி பேருக்கு வெளிநாட்டுக்காரர்களுக்கு வேலை தர்ற மாதிரியான
ஒரு சூழல் ஜப்பான்ல இருக்கு. வருஷம் 5 லட்சம் பேரை எடுக்கிறதுக்கு ஜெர்மன் முடிவு பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்படி பல நாடுகள் தங்களுடைய மக்கள் தொகை குறையறதுனால வெளியில இருந்து ஆட்களை எடுக்கும்போது அது சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை தான் இந்தியா மாதிரியான நாடு நம்ப முடியும். அதிலும் குறிப்பாக அதற்கான அடிப்படை கட்டமைப்பு வச்சிருக்கிற நாம அதை தான் நம்பி இருக்க முடியும். ஆஹா, விவசாயம் வந்து மக்களை வாழ வைக்கிறதாச்சே, 50% இந்திய மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்களே அப்படின்னு எல்லாம் நாம இனிமேலும் பசப்பி கொண்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்தியா உற்பத்தி செய்கிற தானியங்கள் அளவையும் வெளிநாடுகள்ல அதோட உற்பத்தியும் பார்த்தோம்னா சம்பந்தமே இருக்காது. ரொம்ப சீக்கிரமே இந்தியா அல்லது மோடியோட ஆட்சியில் இருக்குன்னு சொன்னா அவர்கள் வெளிநாட்டு விவசாய பொருட்களை வாங்க ஆரம்பிப்பாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா அதற்கான கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. எண்ணெய் வித்துக்கள்ல பாதி நாம இறக்குமதி பண்றோம். பாம் ஆயில்ல இந்த சன்ஃப்ளவர் ஆயில்ல இருந்து எல்லாத்தையும் நாம பெரும்பாலும் இறக்குமதி பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கோம். பால் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்மளை விட பாதி விலைக்கு அவங்க உற்பத்தி பண்றதுக்கு சோளத்தையும் சோயாபீன்ஸையும் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நம்ம அசந்த நேரத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். சர்க்கரையை இறக்குமதி பண்றதுக்கான ஆர்டரை கொடுத்தாச்சு, 10 லட்சம் டன் வரப்போகுது. இது தொடர்ந்து வரும்போது அண்ட் உற்பத்தி ரொம்ப குறைவா இருக்குங்கும் போது நாம சோளமோ சோயாபீன்ஸோ ஒப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி விலைக்கும் கீழான அளவு விலையில வெளிநாடுகளால இந்தியாவுக்கு தர முடியும். அப்போ விவசாயங்கிறது லாபகரமான தொழிலா இருக்கவே போறது இல்லை. நாம உற்பத்தி நெல்லும் கோதுமையும் இதுக்கு மேல ஸ்டாக் பண்ணாதீங்கன்னு புலம்புற லெவல்ல இருக்கு. ஆனாலும் விவசாயிகள் ஒரு குறைந்தபட்ச ஆதார விலை அங்கதான் கிடைக்குதுங்கிறதுனால நெல்லையும் கோதுமையும் உற்பத்தி பண்ணி குவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நெல் நிறைய சேர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு அரிசியை எத்தனால் உற்பத்திக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மகா குழப்பத்துல விவசாயத்தை தள்ளியிருக்கும். விவசாயத்தை அதன் மீது பக்தியை காட்டி எப்படி கங்கை எங்களோட தாய்மாரின்னு சொல்லிட்டு அதுல ஒட்டுமொத்த சாக்கடையும் தள்ளி விடுறோமோ அதை போலவே விவசாயத்தையும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே நம்ம காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது விவசாயத்தை நம்பிக்கிட்டு ஒரு ஒரு முதலீடு சார்ந்த ஒரு மாநிலத்துல ஏர்போர்ட்டை கைவிடுறதுங்கிறது அபாயகரமானது. அதை விட மற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுவதை போல இந்த பிரச்சனை எல்லா இடத்துலையும் வரத்தான் போகுது. சென்னை அடிப்படையில நீங்க ஒரு வளர்ச்சி திட்டத்தை முன்னெடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுல குறைந்த சேதம் இருக்கிற ஒரு திட்டத்தை மட்டும்தான் நம்மளால எடுத்துக்க முடியும். இப்ப அரசாங்கம் சொல்லுது இல்லையா, தாவேக அரசாங்கம் நாங்க அங்க தொழிற்சாலை கட்ட போறோம்னு. தொழிற்சாலையை விட ஏர்போர்ட் எவ்வளவோ மேல். நீங்க அங்கு ஏர்போர்ட் வந்தா வரப்போற டேமேஜுக்கான ஆல்டர்னேட் ஏற்பாடுகளை செய்யலாம். அந்த தண்ணீர் மேலாண்மை எப்படி பண்றது? அப்ப அப்படி பார்த்தா சென்னை முழுக்கவே கூட பெரும் மழையில இப்போ எல்னினோ விளைவுகளோ அல்லது இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக பெய்ய போற மழை கட்டுப்பாடு இல்லாம தான் பெய்ய போகுது. இப்போ சமீபத்துல கொரியால 65 சென்டிமீட்டர் ஒரு நாள்ல மழை பெய்ஞ்சுன்னு செய்தி வந்தது. எந்த இடத்துலையுமே உங்களால மழையை மதிப்பிட முடியாதுங்கும் போது நாம ஓரளவு பாதுகாப்பான அல்லது பிற மாநிலங்கள் நம்மளை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போறதுக்கு இடம் கொடுக்காத வகையில நாம் நம்முடைய வேலை வாய்ப்பை காப்பாத்திக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும்போது இது ஒரு அராஜகமான முடிவு அப்படின்னு சொல்றதுல நம்ம தயங்குறதுக்கு அவசியமே இல்லை. இது எதிர்ப்பு ஓரளவுக்கு வருதுங்கிறத உணர்ந்த பிறகு அரசாங்கம் எப்படி அதை சால்ஜாப் சொல்லி சமாளிக்கிறாங்கன்னா சென்னை விமான நிலையத்தை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது சென்னையில ஒரு விரிவாக்கம் என்பது பிராக்டிக்கலா மற்ற இடங்கள்ல நடக்கிறத விட பல மடங்கு 10-20 மடங்கு கடினமானது. வேற ஒன்றும் இல்லை. இந்த பறக்கும் ரயில வேளச்சேரியிலிருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ற ப்ராஜெக்ட் நான் சின்ன பையனா இருந்த காலத்திலேருந்து பேச்சுவார்த்தையில் இருக்கு. தில்லை கங்கா நகருங்கிற ஒரு சின்னோண்டு ஏரியாவுக்குள்ள உயர்மட்ட பாலம் அமைச்சு ரயில் விடுறதுக்கு 25 வருஷமா என் கண்ணு முன்னால் நடந்து இப்பதான் அந்த ரயில் போகுது. இதுவே ஒரு சாதாரண ரயில் பாலம் கட்டுறதே ஒரு 4-5 வீட்டுக்கு நடுவுல போற மாதிரியான ஒரு பாலத்துக்கே நம்மளுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி வருது. அதை செய்ய முடியலங்கும் போது இவ்வளவு அடர்த்தியாக மக்கள் வசிக்கிற சென்னை மாதிரி நகரத்துல சென்னை ஏர்போர்ட்டை டெவலப் பண்றதுங்கிறது பரந்தூர மாதிரி 5 ஏர்போர்ட் கட்டுற காலம் வரைக்கும் அது நடக்க போறது இல்லை. அந்த எதிர்ப்பை கையாள்வது இதை விட பன்மடங்கு கடினமா இருக்கும். என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா சூழலியல் வல்லுநர்கள் கவலைப்படுறத நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அதற்கான மாற்று வழிகளை கண்டுபிடிக்கிறது தான் சரி. அந்த தண்ணீர் மேலாண்மையை செய்யறதுக்கு அது டெக்னாலஜி எங்கேருந்து வேணாலும் வாங்க முடியும். அதை ஒன்று பேசலாம். 2வது விவசாயிகள் அல்லது அங்கே குடியிருக்கிற மக்கள் தங்களுடைய நிலம் வீடுகள் குறித்து கவலைப்படுறாங்கன்னா அதை பெங்களூர் பியால் ஏர்போர்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்கு போகிறது கூட புத்திசாலித்தனமாக இருக்கும். பியாலில் என்ன செஞ்சாங்க? அரசாங்க நிலங்கள் ஒப்படைக்கப்பட்டது. தனியார் நிலங்களில் அவங்களுக்கான சந்தை மதிப்பை விட ரொம்ப அதிகமான இழப்பீடு தந்தாங்க. கான்ட்ராக்ட் போடுறவங்களுக்கு கான்ட்ராக்ட் சிஸ்டம் இருந்தது. வேலை வேணுங்கிறவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பியால் ஏர்போர்ட்ல ஓரளவு ஒத்துக்கொள்ளக்கூடிய அங்க இன்ஃபேக்ட் கர்நாடகாவில் விவசாய சங்கங்கள் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப வலுவானது. அவ்வளவு சாமானியத்தில் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஆனாலும்
அங்கேயே இப்படியான ஒரு ஏர்போர்ட் சாத்தியப்பட்டிருக்கு. இதன் தேவை கருதி தான் பெங்களூர் இன்னொரு ஏர்போர்ட்டை கொண்டு வராங்க. தங்களுடைய தலைநகரத்தில் ஏற்கனவே 2 ஏர்போர்ட் இருக்கிற பெங்களூர் இன்னொரு ஏர்போர்ட்டை கொண்டு வருது. நாம பரந்தூர் ஏர்போர்ட் கேன்சல்னு சொன்ன அன்னைக்கே சித்தூர்ல ஒரு விமான நிலையம் வருது. அதாவது சென்னை விமான பயணிகளை மனசுல வச்சுக்கிட்டு அங்க ஒரு ப்ராஜெக்ட் வருது. இது ரொம்ப பர்ஃபெக்டா இதுல 100% லாபம் தான் வரணும், 100% எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற நிலைமையில நம்முடைய மாநிலமும் நம்முடைய மக்களும் இல்லை. ஏற்கனவே சுமாரா 21 துறைகள் அடுத்த ஆண்டு வரப்போகிற 2021 வரப்போகிற ரெசஷன்ல காலியாக போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல நாம் கிடைக்கிற இது போன்ற சில அடிப்படை வசதிகளையும் தமிழ்நாடு இழந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஏன்னா நம்ம கையில வேறு மாற்று ஏற்பாடு கிடையாது. இந்த ஏர்போர்ட்டை சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள எங்க போறதுனாலும் நீங்க வேறு திசையில கொண்டு போக முடியாது. இதாவது பெங்களூர் ஹைவேக்கு பக்கத்துல அல்லது இங்கே செங்கல்பட்டு இந்த மாதிரியான தமிழ்நாட்டுக்குள்ள போற முக்கியமான பாதைகளுக்கு பக்கத்துல இந்த ஏர்போர்ட்டை சொல்ல முடியும். ஆந்திரா பார்டர்ல நம்ம வைக்க முடியாது வேற ஒரு இடத்துல. இந்த சைட்ல அல்லது பாண்டிச்சேரி போற பாதைங்கிறது இதை விட பன்மடங்கு அதிகமான இழப்பீடு அல்லது பன்மடங்கு அதிகமான மக்களை காலி செய்ய வேண்டியிருக்கும். ஸோ பிராக்டிக்கலா குறைவான சேதம் இருக்கிற ஒரு ஆப்ஷனை எடுக்க வேண்டிய நிலையில் தமிழ்நாடு இருக்கும்போது, அண்ட் இது போன்ற மூலதனங்களை மட்டுமே தமிழ்நாடு நம்பி தன்னுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும்போது, மாடு வளர்க்குறதோ விவசாயமோ இனிமேயும் அது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கவே முடியாது. அது ஒரு ஸ்கேம். 50% மக்களுக்கு சோறு போடுற அளவுக்கு விவசாயத்துறை இல்லை. ஒரு சாதாரண பிரச்சனை, ஒரு பஞ்சமோ ஒரு நெருக்கடியோ வரும்போது அரசாங்கம் வெளியிலேருந்து பொருளை வாங்க ஆரம்பிச்சதுன்னா அது முழுக்க அந்த பவர் யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கு. ஏற்கனவே அதற்கான அடிப்படை வேலைகள் பலதை செஞ்சாச்சு. சோயாபீன்ஸை இறக்குமதி பண்ண போறோம்னு சொல்லி இப்போதான் பிடிச்சி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. சோளத்தை அனுப்புறதுக்கு அமெரிக்கா ரெடியா இருக்கு. கழுத்தை நெரிக்கிற மாதிரி அமெரிக்கா எங்களுடைய விவசாய பொருட்களை வாங்கணும் அப்படின்னு ப்ரெஷர் போட்டுட்டு இருக்கு. நாம ஐரோப்பாவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். மேலோட்டமான ஒப்பீட்டில் பார்த்தீங்கன்னாலே நெல், கோதுமை, சோயாபீன்ஸ், சோளம் சகலமும் இந்தியாவை விட 2-3 மடங்கு, பருத்தி எல்லாம் இன்னும் ஜாஸ்தி, 3 மடங்கு மேலேயே சீனா உற்பத்தி பண்ணுது. பல நாடுகள் ஆப்பிரிக்காவில் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்துல பண்ணை அமைத்து மிக குறைவான ஆட்களோட விவசாயம் பண்றாங்க. இது எல்லாமே உற்பத்தி செலவுல இந்தியாவை விட பன்மடங்கு குறைவா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற காலம் வந்ததுன்னு சொன்னா, இங்க விவசாயிகள் பயிரிடவே முடியாது. மினிமம் சப்போர்ட் பிரைஸை இவங்களால கொடுக்கவும் முடியாதுங்கும் போது இந்தியா மிக விரைவாக வெளிநாடுகளிலிருந்து தானியங்களை இறக்குமதி பண்ணத்தான் போகுது. அது ஏதோ ஒரு வகையில் அந்த நெருக்கடி வந்தே தீரும். அப்படிப்பட்ட சூழலை முன்பே யோசிச்சு நாம இது போன்ற திட்டங்கள்ல ஓரளவுக்கு ஒரு குறைந்தபட்ச சமரசத்துக்கு வரலைன்னா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை விட மோசமான இடத்துக்கு போறதை நிறுத்த முடியாது. ஏற்கனவே பிசினஸ் ஸ்டாண்டர்டோட மதிப்பீட்டின்படி தமிழ்நாடு தான் கடந்த 3 மாசத்துல மிக குறைவான முதலீட்டை ஈர்த்த மாநிலம். கடந்த 3-4 மாசத்துல விஜய் தான் அதுல மைனஸ்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. புதிதாக பொறுப்பேற்ற 4 மாசத்துல பொறுப்பேற்ற 5 முதலமைச்சர்கள்ல இவர் மட்டும்தான் மைனஸ் மார்க் வாங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ஒரு ஈகோ பிரச்சனையா அவர் பாக்குறாருன்னா, இந்த ஸ்டேட்டினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத பாக்குறவங்களோட மதிப்பீட்டுக்கு விட்டுறேன். ஆனால் இது தமிழ்நாட்டுக்கு வரப்போற முதலீடுகள்ல ஒரு குறிப்பிடத்தக்க அளவு டேமேஜை உருவாக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இவர்கள் அங்க ஈகோவுக்காக போய் அங்க ஏதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போனாங்கன்னா அது கர்நாடகாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கொடுக்குற வாய்ப்பு மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வேறு எதையும் செய்யறதுங்கிறது பிராக்டிக்கலா எவ்வளவு சாத்தியம்னு தெரியாது. இதே பிரச்சனை ஒரு தொழிற்சாலை வரும்போது இதே பிரச்சனை வரும். இன்ஃபேக்ட் வெளிப்படையான பரிசீலனையில பார்த்தோம்னா ஸ்டெர்லைட் மாதிரியான ஒரு தொழிற்சாலை வர்றதுக்கோ இப்போ திருப்பூர்ல நடக்குது பெரும் பிரச்சனைகள்லாம். பாலியஸ்டர் துணி, காட்டன் விலை ஏறினதுனால வெளியில இருந்து பாலியஸ்டர் துணிகளை இறக்குமதி பண்ணி அதை ப்ராசஸ் பண்றாங்க. அதுல துணி தச்சு அனுப்புறாங்க. அதுல வர்ற வேஸ்ட், காட்டன் பருத்தி துணிகள்ல வர்ற வேஸ்ட்டை அதை வைத்து பல்லாயிரம் பேர் வேலை செய்யற ஒரு துறை இயங்குச்சு. வேஸ்ட் காட்டன் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இயங்கும். அதுல நூலை பிரிச்சோ அல்லது துணியா வச்சோ வெவ்வேறு பொருட்களை உற்பத்தி செய்வாங்க. பட் பாலியஸ்டருக்கு அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் கிடையாது. அதனால என்ன செய்யறாங்கன்னா, பாலியஸ்டரை வாங்கிட்டு போய் மூட்டையா ரோட்டு ஓரம் போட்டு எரிக்கிறாங்க. இது திருப்பூரினுடைய காற்று மாசுபாட்டை எக்கச்சக்கமா அதிகரிக்குது. ஏற்கனவே திருப்பூரோட சாயப்பட்டறைகள்லாம் கலந்து அது போய் அங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்களை பாழடிச்சிருச்சு ஏற்கனவே. ஆனா இப்ப போய் நம்ம அதை நிறுத்த முடியாது. ஸோ தொழிற்சாலைகளை விட ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இல்லை, அது ஒப்பீட்டளவில் நம்ம பார்க்கும்போது. ரெண்டாவது, ஒரு மாற்று பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய
நிலைமையிலையும் தமிழ்நாடு கிடையாது, நிலைமையில உலகமே கிடையாது. மினிமமா என்னென்ன செய்ய முடியும், கொஞ்சமா சாத்தியமுள்ள என்னென்ன தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும்னு நம்ம யோசிக்கலாமே தவிர, ஏற்கனவே செயல்பாட்டுக்கு வரவிருந்த ஒன்றை கைவிடுவதுங்கிறது அந்த டேமேஜஸ் நம்மளால மெஷர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு சினிமாவில் நடக்கிற காட்சி அல்ல. நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு படத்துல ஹீரோ வில்லனுக்கு சவால் விட்டு அதுல நிறுத்துற மாதிரியான ஒரு காட்சி அல்ல. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களோட எதிர்கால வேலை வாய்ப்புங்கிறது கணிசமாக குறையதான் போகுது. எஸ்பெஷலி விஜய் காலத்துல எல்லாம் அரசு வேலையெல்லாம் பெரிய அளவில் அதிகரிக்கும்னு நீங்க கனவு கூட கண்ட வேணாம். பிற வேலை வாய்ப்புகளும் குறையும். ஏர்போர்ட்டை சார்ந்து இருக்கிற மாதிரியான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அல்லது இந்த கண்டக்டர் இண்டஸ்ட்ரியோ அல்லது அது சார்ந்த மாதிரியான வேறு தொழில்களோ தான் இனி உருவாக முடியும். அப்படி இல்லைனாலும் கூட ஒரு விமான நிலையங்கிறத தவிர்த்து விட்டு ஒரு டெவலப்மெண்ட்டை பற்றி நாம் இனி யோசிக்க முடியாது. ஒரு நகரம் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தில் அல்லது அதெல்லாம் விட்டுவிட்டு ஸ்ரீலங்கா மாதிரி எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லி பஞ்சத்தில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த போட்டியில் நாம் பின்தங்க போகிறோங்கிறதுல சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அகெயின் இது குறித்து நாம் பெருசாக விவாதிக்க ஒன்றும் இல்லை. வெறும் ஈகோவுக்காக நாம் பலியிடுறோம், அவ்வளவுதான். இந்த ப்ராஜெக்ட் இதற்கு எந்த அடிப்படை அவங்களோட தாவேகா தரப்பிலிருந்து எந்த அடிப்படை நியாயமும் இருக்குன்னு நான் நம்பலை. இது ஒரு பேரழிவுக்கான அல்லது ஊரை நாசம் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை. மேபி எல்லாத்தையும் தெலுங்குலேருந்தே இவர் காப்பி அடித்து சினிமாவில் ஹிட்டான நன்றி கடனாக வேணால் இது இருக்கலாம். இந்த திட்டம் சித்தூர் ஏர்போர்ட் 3-4 வருஷத்தில் செயல்பாட்டுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் முழுக்க இந்த பயணிகள் போக்குவரத்து முழுக்க அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகி அந்த டேமேஜை பார்த்த பிறகு நம்ம ரியலைஸ் பண்ணலாம். ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. நன்றி.